ப்ரோ இப்போ ரீசெண்டாக நியூஸ் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்டர் உங்களுக்கு தெரியல மாநகரம் இருக்கப்பட்டு படம் நடிச்சு அவங்க வந்து ரீசெண்டாக இன்ஸ்டாகிராம் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க இந்த மாதிரி ஒரு திருநங்கையா மாறி அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எதனால மாறி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஸோ எல்லாம் இப்போ வந்து ஒருத்தங்க அவங்க நல்லா இருக்கும் பட்சத்தில் எல்லாம் கொண்டாடுறாங்க. அவங்க வந்து ஒரு இந்த மாதிரி தருக்களில் ஒரு சர்க்கிள் நடக்கிற பட்சத்தில் எல்லாம் போட்டு காலில் போட்டு மெரிக்கிறாங்க. அதுவும் நியூஸ் சேனலில் பாருங்கள், ஒருத்தங்க அவருக்கு வந்து இந்த மாதிரி பல தொடர்பு இருந்துச்சு, இந்த மாதிரி ஊசி எடுக்கிறாரு, கெட்ட பழக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து அந்த இருக்கப்பட்டு படத்தில் நம்ம எஸ்ஆர் பிரபு வந்து காசு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிஸ்டரே வந்து கமெண்ட்லாம் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி அவர் வந்து இதனால வீட்டை விட்டு, ஏன்னா உங்களுக்கே தெரியும் சினிமாவில் நடிக்க போகிற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு காசு இருக்காதுன்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாம் எப்போ என்ன பண்ணுறான் தண்ணி தெளிச்சு விட்டுருவாங்க. நம்ம பையன் வந்து தேர மாட்டான், காசு வந்து அந்த அளவுக்கு எதுவும் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியில் வந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் இருக்காது. அந்த மாதிரி ஒரு தனி நினைவில் தனியாக நின்று ஜெயிச்சு காமிக்கணும்னு நினச்சி கஷ்டப்படுறது நம்ம லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல மாநகர படத்தில் நடிச்சு அவ்வளோ பேர் புகழ் நல்ல ஒரு சாமியா எங்கா இருக்கிற ஆக்டருக்கு வந்து இப்படி ஒரு நிலைமையான்றது வந்து ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா இருந்த ஒரு மனுஷன் இப்போ திடீர்னு தனியாக கஷ்டப்பட்டு முடியெல்லாம் ஒரு மாதிரி வளர்த்து இப்போ நான் அந்த மாதிரி ஆயிட்டேன், வாங்க நம்ம இது பண்ணலாம் அப்படின்றப்போ அது கேட்கவே ஒரு மாதிரி பார்க்கவும் ஒரு மாதிரி அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கு. அது இந்த மீடியாக்கள் வந்து இந்த மாதிரி பண்றது வந்து சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல, ரொம்ப மனவேதனையா இருக்கு. அதாவது அவரே இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்காரு, அதை பார்த்து முன்னாடி நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ எல்லாருமே அவரை ரொம்ப கேவலமா பேசுறாங்க. ஏன் எதனால ப்ரோ? நான் என்ன சொல்றேன்னா, எல்லாருக்கும் ஒரு நல்ல காலங்கள் இருக்கும், கஷ்ட காலங்கள் இருக்கும். நல்லதுல கொண்டாடுறவங்க ஏன் கஷ்டத்துல அவங்களுக்கு வந்து கை கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் வாயை மூடிட்டு இருக்கலாமே. அவரை பத்தி ஏன் இந்த மாதிரி அவதூறு பரப்பி ஏன் இந்த மாதிரி எவ்வளவு திருநங்கைகள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பார்த்துருக்கீங்க, ரோட்ல நின்று கையேந்துறதும் இசு அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறதும். ஸோ இவங்களெல்லாம் வந்து ஏற்றுக்காட்ட கூட பிரச்சனை இல்லை, அட்லீஸ்ட் அவங்கள வந்து இந்த மாதிரி கேவலமாக பேசுறதை ஃபர்ஸ்ட் நிறுத்தினீங்கன்னா தான் நாடு முன்னேறும். இப்படியே போச்சுன்னா நாடு வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தமிழ்நாடுன்றது வந்து தருதலை நாடு, கேடுகட்ட நாடுன்ற அளவுக்கு போயிடும். அதாவது அவர் பார்த்தீங்கன்னா போதை பொருளுக்கு அதிகமாக அடிக்ட் ஆகிட்டாரு, அதனால தான் இந்த மாதிரி போதையில் பண்ணிட்டு இருக்காரு, அந்த மாதிரி நிறைய நியூஸ் வருது. ப்ரோ ஃபர்ஸ்ட் போதைக்கு பொருளுக்கு எப்படி அடிமையான நான் சொல்கிறேன். ஏன்னா எல்லாருமே ஒரு மனவேதையில் இருக்கும் போதுல நம்மளை பற்றி ஒன்றுக்கு ரெண்டா தப்பாக யாராவது பேசினாங்க, இல்லை குடும்பத்தில் ஒரு சப்போர்ட் இல்லை, கையில் காசு இல்லைன்னா தான் அந்த ஒரு வேதனையில தான் குடிக்க தோணி ஒரு ஹேபிட் வந்துடுது. அந்த ஹேபிட்டை இவங்க என்ன பண்றாங்க, மேலும் தப்பா பேசி 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 அது அடிக்ட் ஆகி இப்போ அவருக்கு கையில காசு இல்லை, இல்லை என்ன நிலைமைனே தெரியல, ரொம்ப மன பாதிக்கப்பட்டு இப்போ பஞ்சாப்ல வந்து இந்த மாதிரி நான் ஒரு திருநங்கையா மாறிட்டேன், ஸோ வந்து இந்த மாதிரி வாங்க அப்படின்றப்போ அது பார்க்கவும் சரி கேட்கவும் சரி அவ்வளோ மனசு கஷ்டமா இருக்கு. ஏன்னா அப்படி நல்லா இருந்த மனுஷன் இப்படி திடீர்னு ஒரு 2-3 வருஷங்குள்ள ஆளு இப்படி ஆயிட்டாருன்றது வந்து ஏத்துக்கவே முடியல சுத்தமா. ஏன் அந்த படத்துக்கு அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கலன்னு நினைக்கிறீங்க? அந்த படம் நல்லா தானே ஓடிச்சு ப்ரோ. படம் செம படம் ப்ரோ. நம்ம விக்ரம் பிரபுலாம் நடிச்சிருப்பாரு, ஒரு 3 பேரோட லைஃப் ஸ்டோரி சொல்ற மாதிரி இருந்துச்சு. அந்த படம் செம நல்லா இருந்துச்சு, ஓடல வந்து அப்பாற்பட்டது நல்ல ஒரு ஸ்டோரி எடுத்து பண்ணியிருந்தாரு. அவருக்கு ஏன் இந்த நிலைமைன்னு சொல்லி சத்தியமா அந்த கடவுளை தான் கேட்கணும். இதே மாதிரி ஒரு திருநங்கைகள் படுற கஷ்டம் வந்து அவரை பார்த்து புரிஞ்சுக்கலாம், அதுவும் அவங்க வீட்டில் ஏற்றுக்கலன்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதே மாதிரி தான் ஒவ்வொரு திருநங்கைகளும் கஷ்டப்படுறாங்கன்றது இவரை பார்த்து நம்ம புரிஞ்சுக்கலாம். இவர் இந்த இதுல இருந்து மீண்டு வந்துருவார்னு நினைக்கிறீங்களா, இல்ல இப்படியே கண்டினியூ பண்ணிடுவார்னு? இல்ல ப்ரோ, ஆல்ரெடி பாத்துட்டீங்க நியூஸ் சேனல்லாம், அவர் ஆல்ரெடி மீண்டு வர்ற மாதிரி தான் வெளியே வந்து இவ்வளவு நேரம் ஒரு அறைக்குள்ள கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. இப்பதான் மீண்டு வெளியே வந்து பாட்டுலாம் பாடுற மாதிரி போட்டுருந்தாங்க. ஆனா இப்போ 2-3 நாளா பாருங்க நியூஸ் சேனல்ல வந்து இதே வச்சு அவரை ரொம்ப கேவலமா பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அவர் பார்த்தாருன்னா கண்டிப்பா சூசைட் கூட பண்ணிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மன உளைச்சலுக்கு இந்த மீடியா நியூஸ்லாம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி மீடியா நியூஸ்லாம் கண்டிப்பா வன்மையா கண்டிக்கணும். அதுவும் நம்ம திமுக கவர்மெண்ட் வந்து இதை கண்டிப்பா ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். இவங்களுக்குலாம் ஒரு அங்கீகாரம் கொடுத்து இவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும். அவரு என்ன ஆக போறாருன்னு எனக்கே தெரியல ப்ரோ. அதாவது லோகேஷ் கனகராஜ் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு, நண்பா உனக்கு என்னாச்சு நண்பா, நல்லதானா இருந்த ஏன் இப்படி மாறிட்டேன்னு சொல்லிட்டு அவரு போய் அவருக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுவார்னு நினைக்கிறீங்களா? ப்ரோ அதுதான் லோகேஷ் கனகராஜ்லாம் நல்ல டேரக்டர், இப்போ டாப் ட்ரெண்டிங் டேரக்டரே அவரு தான். ஸோ அவர் படத்தில் நடிச்சவருக்கு இந்த ஒரு நிலைமைன்னா யாருமே ஏற்றுக்க முடியல. அதுவும் அவரு வந்து கண்டிப்பா கிடைச்சாருன்னா எனக்கு தெரிஞ்சு ஹெல்ப் பண்ணுவாரு. அப்படி சப்போஸ் அவர் மீட்டு வந்தா கூட எல்லா நடிகரும் சரி ப்ரொடியூசரும் சரி நம்ம தமிழ் சினிமா கண்டிப்பாக அவரை கைவிடாம அவர் கூட நின்று அவருக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணணும். அவர் ஒரு திருநங்கையாவே மாறி இருந்தாலும் அவரை ஏற்றுக்கிட்டு முன்னாடி கொண்டாடின மாதிரி இப்போவும் ரசிகர்கள் வந்து கொண்டாடணும் தான் என்னோட எதிர்பார்ப்பு.